ஹாய் ஆல். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ட்ரேசிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. இப்போ நான் இந்த டிசைனை பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன் A3 சீட்டில். இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண போகிறீங்க, அந்த ப்ளவுஸுக்கு நான் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன் அப்படின்னா, உங்கள் ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்டோ, இப்போ நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மெஷர்மெண்ட்டு. ஏன்னா ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது. நம்ம இதுக்கு இப்போ என்னோடய ப்ளவுஸுக்கு நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கு. இப்போ இதில் இவ்வளோ பெருசாலாம் எனக்கு ஸ்லீவ் வராது. இப்போ எனக்கு 10 இன்ச்சு இந்த மாதிரி வருதுன்னா இதுக்குள்ளேயே பாதிக்குள்ளேயே முடிஞ்சிரும். அதே மாதிரி ஹைட்டுமே இவ்வளோலாம் வராது, இதுக்குள்ளேயே முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அதிகமாக இப்போ நார்மல் சைஸ் நான் போட்டிருக்கேன், எனக்கு இதை விட ஒரு ஸ்மால் சைஸ் தான் வேணும் அப்படின்னா நான் இதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கையில் டிசைன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்லீவோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழே ஸ்லீவோட லென்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். அதேமாதிரி ஹைட் எனக்கு இதுக்குள்ளார முடியுது அப்படின்னா, நீங்கள் இந்த அளவுக்கு மட்டும் உங்களோட ஒர்க்கு நீங்கள் அதில் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்தாலே போதும். இப்போ இது A3 சீட்டு. இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க்கு உங்களோட ப்ளவுஸோட சைஸ் A3 சீட்டுக்குள்ளே இல்லை A4க்குள்ளேயே வருது, இதை விட ரொம்ப சின்ன ஒரு சின்ன ஸ்லீவ் டிசைன் தான் அப்படின்னா நீங்கள் A4லேயே எடுத்துக்கலாம். இப்போ A4ஓட சைஸ் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், A3 சைஸோட இன்ச்சஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. A3 சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெவல் தான் மேக்ஸிமம் சைஸாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 வித்து இருக்கும்னு நினைக்கிறேன். 11 and 8க்குள்ளார உங்களுக்கு ஒர்க்கு ஸ்லீவ் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக A4லேயே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். என்னோடய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா A4ல் எடுக்கிறதுக்கு பத்தாது. அதனால் நான் A3யில் ஒரு நார்மல் சைஸ் எடுத்திருக்கேன். இதை நான் அடுத்த கிளாஸில் எப்படி நம்ம என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி இதை மாற்றி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு பெருசாக எடுத்துகிட்டு நீங்கள் மறுக்க உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரான ஒர்க் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ளவுஸுக்கு எந்த அளவுக்கு லென்த் வருது ஹைட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளார மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன். நம்ம அடுத்த கிளாஸில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் எந்த டிசைனை பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்களோ எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சாட்டர்டே ஆர் சண்டேயில் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.